ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசியோட டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு அப்கமிங்ல வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஏற்கனவே என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, இதுல டோட்டலா எவ்வளவு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட குவாலிபிகேஷன் என்ன, சேலரி என்ன, கட் ஆஃப் என்னங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது இதுதான். ஓகே, சோ அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், சோ இதுல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா 361 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து 1985 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து 990 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ட்ரைன் கிளர்க் 68 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3404 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு. அடுத்து கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 2684 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 963, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 1737, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு 1371 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 725 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா இதுல 7479 வேகன்சி. ஸோ டோட்டலா என்டிபிசில 12th லெவல் போஸ்ட், டிகிரி லெவல் போஸ்ட் ரெண்டுக்கும் சேர்த்து வேகன்சி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,884 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னுமே அடுத்து வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ல சோ டோட்டலா 10,884 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அதையே ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறத தெளிவா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க என்டிபிசி எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். சோ இன்னுமே டைம் இல்ல, ஜூலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 நாள்ல ஜூலை வந்து முடிஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா? சோ ஜூலை டு அக்டோபருக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஓகே, ஆகஸ்ட்ல கூட நோட்டிபிகேஷன் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், செப்டம்பர்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன் இந்த ஜூலைல நாளைக்கு கூட நாம நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ என்டிபிசிங்கிறது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு இது. ஓகேவா? சோ இதுல ஜாப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மொத்தமே 2 லெவல் தான், சிபிடி 1, சிபிடி 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது போக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, இந்த என்டிபிசி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நம்ம யூடியூப்ல என்டிபிசி எக்ஸாம் பத்தின தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். சிபிடி 1 எக்ஸாம் எப்படி நடக்கும், சிபிடி 2 எக்ஸாம் எப்படி நடக்கும், அதே மாதிரி இதுல மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், இதுல கட் ஆஃப் எப்படி வைப்பாங்க, நார்மலைசேஷன் எப்படி நடக்குங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, நான் ஒரு பிகினரா இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? சோ ஏன்னா அது மாதிரி இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தா போதும், ஒரு மினிமம் 18 வயசு இருந்தாலே போதுமானது. மினிமம் குவாலிபிகேஷன் 12ஆம் கிளாஸ், மேக்ஸிமம் குவாலிபிகேஷன் டிகிரி. ஓகேவா? சோ மினிமம் வயசு பாத்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் வந்து மாறும். அதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ இப்போதைக்கு வேகன்சிஸ் மட்டும் ஒரு நோட்டீஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இன்னும் அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணல. சோ இது ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ண ஒரு பிடிஎஃப். ஓகேவா? சோ ஒரு நோட்டீஸ் தான். ஓகேவா? சோ நம்ம ஸ்டூடெண்ட் என்ன ஷேர் பண்ணாங்களோ அந்த நோட்டீஸை தான் அப்படியே சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னும் வெளியே சொல்லல, எந்த ஒரு ஆர்ஆர்பியோட வெப்சைட்லயும் இந்த நோட்டீஸ் வந்து இல்ல. சோ இது ஜென்ரலா, சோ இதுலயே தெரியும், இங்க போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, கான்பிடென்ஷியல்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி என்டிபிசில செலக்ட் ஆகி ரயில்வேக்குள்ள ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ண பிடிஎஃப் தான் இது. ஓகேவா? சோ அதுல உள்ள வேகன்சிஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இப்போ நீங்க என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றீங்க, ரயில்வேல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, எங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா நம்மளோட ஆப்ல வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கோர்ஸ்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அது போக எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண
பண்ண போறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ணீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க, அதாவது ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1699. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, இதெல்லாம் எதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கறத ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. நீங்க ரயில்வேல எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ இதுல எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். கிளாஸ், டெஸ்ட், அதே மாதிரி அந்த டெஸ்டோட மார்க், லைவ் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகும். பிரைஸ் வந்து 2500 கிடையாது, வெறும் 1699 தான். ஓகேவா? சோ அதே மாதிரி எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருப்போம். ரெக்கார்டர் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே? சோ என்டிபிசிக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கனாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க. சோ இனி டைம் இல்ல, ஏன்னா எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் ஃபர்தரா நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் CBT 1, CBT 2, அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? சிபேட் எல்லாமே அதுக்கப்புறம் முடிஞ்சு டிவி மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க், நம்ம கோர்ஸோட லிங்க், நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்ப என்ன டவுட்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.